கோசுவாமி கேட்டார். அப்படியானால் அஜாமிளன்? அஜாமிளன் பெரும் பாதகன். அவன் செய்யாத பாவமில்லை. ஆனால் மரணத் தருவாயில் நாராயணா என்று மகனை கூப்பிட்டதாலேயே நற்கதி கிடைத்ததே. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஒருவேளை அஜாமிழன் முற்பிறவிகளில் பல புண்ணிய செயல்களை செய்திருக்கக்கூடும். அவன் பின்னாளில் தவம் செய்தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே அவனது கடைசி காலமாக இருந்தது என்றும் சொல்லலாம். யானையை குளிப்பாட்டியதால் மட்டும் என்ன பிரயோஜனம்? அது மறுபடியும் தலையில் மண்ணை போட்டுக்கொண்டு முன்போலவே இருக்கும். ஆனால் கொட்டிலுக்கு அனுப்பும் முன் அதனுடைய அழுக்கை போக்கி குளிப்பாட்டிவிட்டால் அது தூய்மையாக இருக்கும். நாம ஜபத்தால் ஒருவன் ஒருமுறை தூய்மையடைந்ததாக வைத்துக்கொள்வோம். ஆனால் அவன் பின்னாளில் பல பாவங்களால் தூய்மை கெடலாமே. அவனிடம் மன உறுதியில்லை. இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதில்லை. கங்கையில் குளிப்பதால் பாவங்கள் போய்விடும், உண்மைதான். அதனால் என்ன? எல்லா பாவங்களும் மரங்களில் காத்திருக்கின்றன என்றும், அவன் குளித்துவிட்டு கரைக்கு வந்ததும் அந்த பழைய பாவங்களெல்லாம் ஒரே குதியாக அவனது தோள் மீது குதித்து அவனை பற்றி கொள்கின்றன என்றும் சொல்கிறார்களே. எல்லோரும் சிரித்தனர். பழைய பாவங்களெல்லாம் தோளில் ஏறி உட்கார்ந்து கொள்கின்றன. குளித்துவிட்டு ஓரிரு அடி நடந்து வந்ததும் மீண்டும் தொற்றிக் கொள்கின்றன. எனவே நாம ஜபம் செய், அத்துடன் பிரார்த்தனையும் செய். இறைவனிடம் பக்தி உண்டாக வேண்டும். 2 நாள் மட்டுமே நிலைக்கக்கூடிய செல்வம், புகழ், உடலின்பங்கள் ஆகியவற்றின் மீதுள்ள பற்று குறைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். கோஸ்வாமியிடம், உண்மையான ஈடுபாடு இருக்குமானால் எல்லா மதங்களின் மூலமாகவும் இறைவனை பெறலாம். வைணவர்களும் அவரை பெறுவார்கள், சாக்தர்களும் பெறுவார்கள், வேதாந்திகளும் பெறுவார்கள், பிரம்ம சமாஜத்தினரும் பெறுவார்கள். அதுபோலவே முகமதியர்களும் கிறிஸ்தவர்களும் பெறுவார்கள். உண்மையான ஈடுபாடு இருக்குமானால் எல்லோரும் பெறுவார்கள். எங்கள் ஸ்ரீகிருஷ்ணனை வழிபடாமல் எதுவும் நடக்காது. எங்கள் காளிதேவியை வழிபடாமல் எதுவும் நடக்காது. எங்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எதுவும் நடக்காது என்றெல்லாம் கூறுகின்றனர். தங்களுக்குள் அடித்துக் கொள்கின்றனர். இதன் பெயர்தான் மதவெறி. அதாவது, என் மதம் மட்டும்தான் உண்மை, மற்றவர்களின் மதம் பொய். இந்த போக்கு தீயது. பல்வேறு பாதைகள் வழியாகவும் பரமனை பெறலாம். மேலும் சிலர் இறைவன் உருவமுடையவர், உருவம் இல்லாதவர் அல்ல என்று சொல்கிறார்கள். இப்படி மீண்டும் சண்டை. வைணவர் வேதாந்தியுடன் சண்டையிடுகிறார். இறைக்காட்சி பெற்ற பிறகுதான் அவரை பற்றி சரியாக பேச முடியும். அப்படி இறைக்காட்சி பெற்றவனுக்கு இறைவன் உருவமுடையவர், அதே வேளையில் உருவம் அற்றவர் என்பது தெரியும். அவர் இன்னும் என்னென்னவாகவோ உள்ளார். அவற்றை பற்றி கூறுவது சாத்தியமல்ல. ஒரு நாள் குருடர்கள் சிலர் யானையின் அருகில் செல்ல நேர்ந்தது. ஒருவன் அவர்களிடம், இந்த மிருகத்தின் பெயர் யானை என்று தெரிவித்தான். யானை எப்படி இருக்கும் என்று கேட்டபடி குருடர்கள் யானையின் உடலை தொட்டு பார்க்கத் தொடங்கினார்கள். ஒருவன், யானை ஒரு தூணை போல் இருக்கிறது என்றான். அவன் யானையின் காலை மட்டும் தொட்டவன். இன்னொருவன், யானை ஒரு முரம் போன்றது என்று சொன்னான். அவன் அதன் காதில் கையை வைத்து பார்த்தவன். இதுபோல் துதிக்கையையோ வயிற்றையோ தொட்டு பார்த்தவர்கள் தாங்கள் அறிந்தபடியே தெரிவித்தார்கள். அதுபோல் இறைவனை யார் எவ்வளவு தூரம் கண்டிருக்கிறாரோ அதற்கேற்ப இறைவன் இப்படிப்பட்டவர், வேறு எப்படிப்பட்டவராகவும் அவர் இருக்க முடியாது என்று எண்ணிவிடுகிறார்கள். வெளியே சென்று திரும்பிய ஒருவன், மரத்தடியில் அழகான செந்நிற பிராணியை கண்டேன் என்று சொன்னான். வேறொருவனோ, நான் உனக்கு முன்பே அந்த மரத்தடிக்கு சென்றிருந்தேன். அது சிவப்பு நிறமாகவாயிருக்கிறது. பச்சை நிறத்தில் இருந்ததை என் 2 கண்களால் கண்டேன் என்று தெரிவித்தான். மற்றொருவன், உங்களுக்கெல்லாம் முன்னதாகவே நான் அங்கே சென்று வந்தேன். அந்த பிராணியை நானும் பார்த்தேன். அது சிவப்பாகவும் இல்லை, பச்சையாகவும் இல்லை, நீல நிறமாக இருந்ததை என் கண்களால் கண்டேன் என்று கூறினான். மேலும் அங்கிருந்த இருவர், அது மஞ்சள் நிறத்தில் இருந்தது என்றும் சாம்பல் நிறத்தில் இருந்தது என்றும் கூறினார்கள். இதுபோலவே பல்வேறு நிறங்கள். இறுதியில் சச்சரவு எழுந்தது. நான் கண்டதுதான் சரியானது என்று ஒவ்வொருவருமே நினைத்தார்கள். அவர்களுடைய சண்டையை கவனித்துக் கொண்டிருந்த ஒருவன் அவர்களிடம், விஷயம் என்ன என்று கேட்டான். அவர்கள் கூறிய விவரங்களை கேட்டுவிட்டு, நான் அந்த மரத்தடியிலேயே வசித்து வருகிறேன்.
அந்த பிராணி எதுவென்று எனக்கு புரிகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன சொன்னீர்களோ அவை யாவுமே உண்மைதான். அது ஒரு பச்சோந்தி. ஒரு சமயம் பச்சையாக இருக்கும், மற்றொரு சமயம் நீலமாக இருக்கும். பல்வேறு நிறங்களுடன் அது இருக்கும். சில வேளைகளில் அது எந்த நிறமும் இல்லாமல் நிர்குணமாக இருந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன் என்று விளக்கினான். கோஸ்வாமியிடம், எனவே இறைவன் உருவம் உடையவர் மட்டுமே என்று சொல்வதில் என்ன பயன்? அவர் ஸ்ரீகிருஷ்ணரைப் போல் மனிதனாக வருகிறார் என்பதும் உண்மை. பல உருவங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் என்பதும் உண்மை. அதே வேளையில் அவர் உருவமற்றவர், அகண்ட சச்சிதானந்தம் என்பதும் உண்மை. வேதங்கள் அவரை உருவமுள்ளவர், உருவமற்றவர் என்ற 2 நிலைகளிலும் கூறுகின்றன. குணங்கள் உடையவராகவும் குணங்கள் அற்றவராகவும் பேசுகின்றன. எப்படி தெரியுமா? சச்சிதானந்தம் எல்லையற்ற கடலை போன்றது. குளிர்ச்சியின் காரணமாக கடல் நீர் பனிக்கட்டியாக உறைகிறது. பல உருவங்களோடு பனிக்கட்டிகள் கடல் நீரில் மிதக்கின்றன. அதுபோல் பக்தி என்னும் குளிர்ச்சியின் காரணமாக சச்சிதானந்த கடலில் உருவக்கடவுள் தோன்றுகிறார். பக்தர்களின் பொருட்டே இறைவன் உருவம் தாங்குகிறார். ஞான சூரியன் உதிக்கும்போது பனிக்கட்டி உருகி மீண்டும் தண்ணீராகி விடுகிறது. மேலும் கீழும் எங்கும் ஒரே தண்ணீர் மயம். ஆகவேதான், பிரபோ, நீர் உருவமுடையவர், நீரே உருவம் இல்லாதவர். மனித வடிவம் தரித்து எங்கள் முன் நீரே நடமாடுகிறீர். ஆனால் வேதம் உம்மை வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்பதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு துதி இருக்கிறது. ஆனால் சில பக்தர்களுக்கு இறைவன் எப்போதுமே உருவம் கொண்டவராக இருக்கிறாரே என்று கேட்கலாம். சில இடங்களில் பனிக்கட்டி உருகுவதே இல்லை. அங்கே படிகம் போல் எப்போதும் பனிக்கட்டி இருக்கும். கேதார் கூறினார். வியாசர் 3 குற்றங்களுக்காக கடவுளிடம் மன்னிப்பு வேண்டி பிரார்த்திப்பதாக ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. ஓரிடத்தில், பிரபோ, நீர் மனம் வாக்குகளை கடந்தவர். நானோ உமது லீலையை மட்டும், அதாவது உமது உருவநிலையை மட்டும் விளக்கியுள்ளேன். எனவே எனது குற்றத்தை மன்னித்தருள்க என்று கூறுகிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், கடவுள் உருவமுடையவர், உருவம் இல்லாதவரும் ஆவார். அது மட்டுமல்ல, அவர் உருவம் அருவம் 2ஐயும் கடந்தவரும் ஆவார். அவர் இப்படிப்பட்டவர்தான் என்று யாராலும் சொல்ல முடியாது. ராக்கால் குருதேவருடன் தங்கியிருந்தார். ராக்காலின் தாய் காலமான பின்னர் அவரது தந்தை மறுமணம் செய்து கொண்டிருந்தார். ராக்கால் இங்கே தங்குவதை அவர் அவ்வளவாக தடை செய்யவில்லை. அவர் பெரிய செல்வந்தர். எப்போதும் வழக்கு விசாரணை என்று தடபுடலாக இருந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தரிசிக்க வருகின்ற பக்தர்களில் வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் போன்றவர்களும் உண்டு. அவர்களிடம் கலந்து பேசி ஆலோசிப்பதற்காக அவர் அடிக்கடி அங்கு வருவார். அவர்களிடம் தமது வழக்குகளைப் பற்றி பல யோசனைகளை கேட்பார். அன்றும் அவர் வந்திருந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பார்வை மீண்டும் மீண்டும் ராக்காலின் தந்தை மீது பதிந்தது. ராக்கால் தம்முடன் தக்ஷிணேஸ்வரத்தில் தங்க வேண்டும் என்பது குருதேவரின் விருப்பம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ராக்காலின் தந்தையிடமும் மற்ற பக்தர்களிடமும் கேட்டார், ஆஹா, இப்போதெல்லாம் ராக்காலின் இயல்பு எப்படியாகிவிட்டது தெரியுமா? அவனுடைய முகத்தை பாருங்கள். அவ்வப்போது அவனுடைய உதடுகள் அசைவதைக் காணலாம். உள்ளே பகவானின் திருநாமத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறான். அதனால்தான் உதடுகள் அசைகின்றன. இத்தகைய இளைஞர்கள் நித்திய சித்தர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள். இறைஞானத்துடனேயே பிறக்கிறார்கள். இல்லற பந்தத்தில் சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து தப்ப வழியில்லை என்பதை இவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். வேதத்தில் ஹோமா என்ற பறவையை பற்றிய குறிப்பு வருகிறது. அந்த பறவை ஆகாயத்திலேயே வாழும். தரைக்கு ஒருபோதும் வருவதில்லையாம். ஆகாயத்திலேயே முட்டையிடுகிறது. முட்டை தரையை நோக்கி விழ ஆரம்பிக்கும். தாய்ப்பறவை விண்ணில் வெகு உயரத்தில் வாழ்வதனால் முட்டை கீழே விழும்போதே பொரிந்து விடுகிறது. குஞ்சு வெளியே வரும். அதுவும் தரையை நோக்கி வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆகாயத்தில் மிக உயரத்திலேயே இதெல்லாம் நிகழ்வதனால் குஞ்சு பறவை கீழே வந்து கொண்டிருக்கும் போதே அதற்கு இறக்கை முளைத்து விடுகிறது. கண்கள் திறந்து கொள்கின்றன. நான் தரையை நோக்கி அல்லவா விழுந்து கொண்டிருக்கிறேன். தரை மீது மோதினால் எனக்கு மரணம் நிச்சயம் என்று அது அறிந்து கொள்கிறது. தரையை கண்டதுமே
தன் தாயிருக்கும் இடத்தை நோக்கி மேலே கிளம்பி விடுகிறது. தாயிடம் திரும்பிச் செல்வதுதான் அதன் ஒரே லட்சியம். இந்த இளைஞர்களும் அந்த பறவையைப் போன்றவர்கள். சிறுவயதிலிருந்தே உலகியல் வாழ்வை பார்த்து பயப்படுகிறார்கள். எப்படி தேவியை அடைவோம், எப்படி இறைவனை தரிசிப்போம் என்னும் சிந்தனை ஒன்றே அவர்களிடம் மேலோங்கி நிற்கிறது. உலகியல் மனிதர்களிடையே பிறந்தும் அவர்களிடையே வாழ்ந்து வந்தும் கூட இந்த இளைஞர்கள் இத்தகைய பக்தியையும் ஞானத்தையும் எப்படி பெற்றிருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு விளக்கமுள்ளது. பயிறு விதை மலக்குவியலில் விழுந்தாலும் பயிறு செடிதானே முளைக்கும். அந்த பயிறு எவ்வளவு நல்ல காரியங்களுக்கு பயன்படுகிறது. மலக்குவியலில் விழுந்து விட்டதனால் வேறு ஏதாவது செடி முளைக்கிறதா என்ன? ஆஹா, ராக்காலின் இயல்பு இப்போதெல்லாம் எப்படியாகிவிட்டது? ஏன் அவ்வாறு இருக்காது? சேனைக்கிழங்கு நல்லதாக இருந்தால் அதன் முளையும் நல்லதாகத்தானே இருக்க வேண்டும். அனைவரும் சிரித்தனர். அப்பாவைப் போலத்தானே பிள்ளையும் இருப்பான். மா தனிமையில் கிரீந்திரரிடம் கேட்டார். உருவக்கடவுள் அருவக்கடவுள் கருத்தை குருதேவர் எவ்வளவு அழகாக புரிய வைத்தார் பார்த்தீர்களா? வைணவர்கள் உருவக்கடவுளை மட்டும்தான் ஒப்புக்கொள்கிறார்களா? கிரீந்திரர் கூறினார், ஆம், அப்படித்தான் நினைக்கிறேன். அவர்கள் ஒரு பக்க சார்பான கருத்துடையவர்கள். மா கேட்டார், நித்திய வடிவம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அந்த படிகத்தின் உதாரணம், அதை என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கேட்டார், ஆமாம், நீங்கள் அங்கே என்ன முணுமுணுக்கிறீர்கள்? மாவும் கிரீந்திரரும் புன்சிரிப்போடு மௌனமாக அமர்ந்திருந்தனர். வேலைக்காரி பிருந்தை ராம்லாலிடம் கூறினார், இப்பொழுது இவருக்கு உணவு கொடு, எனக்கு பிறகு தந்தால் போதும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், என்ன, பிருந்தை இன்னும் சாப்பிடவில்லையா? ஸ்ரீராமகிருஷ்ணர் திரைலோக்கியரிடம் கூறினார், பஞ்சவடியில் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், சற்று போய் பாரேன். திரைலோக்கியர் கூறினார், நான் போய் என்ன செய்யப் போகிறேன்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஏன், எல்லாவற்றையும் ஒருமுறை பார்க்கலாம். திரைலோக்கியர் கூறினார், ஒருமுறை பார்த்து வந்துவிட்டேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அப்படியா, நல்லது நல்லது. மாலை 5-6 மணி இருக்கும். குருதேவர் தமது அறையின் தென்கிழக்கு வராந்தாவில் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேதார் முதலிய பக்தர்களிடம், இல்லறத்தை துறந்துவிட்ட துறவி நாமஜபம் செய்யவே செய்வார். அவருக்கு அதைத் தவிர வேறு வேலையில்லையே. அவர் இறைவனை தியானம் செய்வதில் ஆச்சரியம் எதுவுமில்லை. அவர் தியானமோ நாமஜபமோ செய்யாமல் இருந்தால் எல்லோரும் அவரை நிந்திப்பார்கள். ஆனால் இல்லறத்தான் இறை நாமத்தை ஜபிப்பது பெரும் செயல்தான். ஜனக மன்னரை பாருங்கள், எவ்வளவு பெரிய தீரராக இருந்தார் அவர். ஞானம் கர்மம் என்னும் 2 வாட்களையும் அவர் சுழற்றினார். ஒருபுறம் அவரிடம் பிரம்மஞானம் பரிபூரணமாக இருந்தது, மற்றொரு புறம் உலகக் கடமைகளையும் செய்து வந்தார். ஒழுக்கம் தவறியவள் வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறாள். ஆனால் அவளது மனம் எப்போதும் கள்ளப் புருஷனையே நினைத்துக் கொண்டிருக்கிறது. சாது சங்கம் எப்போதும் இன்றியமையாதது. சாது நம்மை இறைவனிடம் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். கேதார், ஆமாம், மகாபுருஷர்கள் உலக மக்களை உய்விப்பதற்காக அவதரிக்கின்றனர். ஒரு ரயில் எஞ்சின் பின்னால் இணைக்கப்பட்டுள்ள பல பெட்டிகளை இழுத்துச் செல்கிறது. ஆறும் குளமுள் எத்தனையோ பேருடைய தாகத்தை தீர்த்து வைக்கிறது. இவை போன்றது மகாபுருஷர்களின் செயல். பக்தர்கள் மெல்ல மெல்ல வீடு திரும்ப ஆயத்தமாயினர். ஒவ்வொருவராக குருதேவரிடம் வந்து தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினர். அவர் பவனாத்திடம், நீ இன்று போகாதே, உன்னை கண்ட மாத்திரத்திலேயே என்னிடம் இறை உணர்வு கிளர்ந்தெழுகிறது என்று கூறினார். பவனாத்திற்கு இன்னும் திருமணமாகவில்லை. அவருக்கு வயது 19-20 இருக்கும். பொன்னிறம், அழகான உடற்கட்டு கொண்டவர். பகவானது திருநாமத்தை கேட்ட அளவில் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகும். குருதேவர் அவரை நாராயணனின் வடிவமாகவே கருதி வந்தார். வியாழன், மார்ச் 29, 1883. பகல் 2 மணி. தக்ஷிணேஸ்வர கோயிலில் குருதேவரின் அறை. பகல் உணவிற்குப் பிறகு குருதேவர் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அறைக்கு எதிரே மேற்கு திசையில் கங்கை. நீரேற்றம் ஆரம்பித்திருந்தது. பக்தர்கள் சிலர் வந்திருந்தனர். பிரம்ம சமாஜத்தின் அமிர்தரும் இனிமையாக பாடுபவரான திரைலோக்கியரும் வந்திருந்தனர். திரைலோக்கியர்
பிரம்ம சமாஜத்தில் எத்தனையோ முறை இறைவனின் திருவிளையாடல்களையும் குணங்களையும் பாடி பெரியவர் சிறியவர் என்று எல்லோருடைய நெஞ்சங்களையும் கவர்ந்தெழுத்து பரவசப்படுத்தியவர். ராக்காலுக்கு உடல் நலமில்லை. குருதேவர் அது பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், இதோ பாருங்கள், ராக்காலுக்கு உடல்நிலை சரியில்லை. சோடா குடித்தால் சரியாகிவிடுமா? என்ன ஆகுமோ தெரியவில்லையே. அப்பா ராக்கால், நீ ஜெகந்நாதரின் பிரசாதத்தை சாப்பிடு. இப்படி சொல்லிக்கொண்டே குருதேவர் அற்புதமான பரவச நிலையில் ஆழ்ந்தார். சாட்சாத் நாராயணனே ராக்கால் உருவத்தில் சிறுவனாக எதிரில் இருப்பதை அவர் காண்பதாகத் தோன்றியது. ஒரு பக்கம் காமினி காஞ்சனத்தை துறந்த தூய இளம்பக்தனான ராக்கால், மறுபக்கம் இரவு பகலாக பிரேமப்பித்தில் ஆழ்ந்திருந்த குருதேவர். எனவே மிக எளிதில் வாத்சல்ய பாவனை அவரிடம் தோன்றிற்று. அவர் ராக்காலை தாயன்புடன் பார்த்தபடியே கோவிந்தா கோவிந்தா என்று அன்பு ததும்ப உச்சரிக்கத் தொடங்கினார். ஸ்ரீகிருஷ்ணரிடம் யசோதைக்கு எந்த பாவனை தோன்றியதோ அதே பாவனைதான் இதுவும் என்று தோன்றியது. பக்தர்கள் இந்த அற்புதத்தை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென்று எல்லாம் அமைதியாகியது. பக்தர்களுக்காக அவதரித்தவரான குருதேவர் கோவிந்த நாமத்தை உச்சரித்துக் கொண்டே திடீரென்று சமாதியில் ஆழ்ந்தார். வரைந்த ஓவியம் போல் அவரது உடல் அசைவற்றிருந்தது. புலன்கள் எங்கோ விடுமுறையில் போய்விட்டன போல் தோன்றியது. பார்வை மூக்கு நுனியில் நிலைகுத்தி நின்றது. மூச்சு விடுகிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை. உடல் மட்டும் இவ்வுலகில் இருந்தது. ஆன்மப் பறவை உணர்வு வெளியில் பறந்து திரிந்து கொண்டிருந்தது. தாயைப் போல் பக்தர்களுக்காக இவ்வளவு நேரம் கவலை கொண்டிருந்தாரே, அவர் இப்போது எங்கே? இந்த அற்புதமான நிலைதான் சமாதியோ? அப்போது காவியுடை தரித்த முன்பின் அறியாத ஒருவர் வந்து அமர்ந்தார். குருதேவரின் சமாதி நிலை படிப்படியாக கலையத் தொடங்கியது. அந்த நிலையிலேயே பேச ஆரம்பித்தார். தமக்குத்தாமே பேசினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காவியுடையை கண்டு கேட்டார், எதற்காக இந்த காவியுடை? காவியை சுற்றிக் கொண்டால் எல்லாமாயிற்றா? சண்டியை விட்டுவிட்டு மத்தளமடிக்கிறேன் என்றானாம் ஒருவன். முன்வெல்லாம் அவன் சண்டி பாடல்களை பாடி வந்தான். இப்போது மத்தளமடித்து வருகிறான். எல்லோரும் சிரித்தனர். வைராக்கியம் 3-4 வகைப்படும். உலகியல் நெருப்பில் வெந்து காவியுடை அணிந்து கொள்வது, இந்த வைராக்கியம் நீண்ட நாள் நிலைப்பதில்லை. வேலை கிடைக்கவில்லை. உடனே காவி உடுத்திக் கொண்டு காசிக்கு போய்விட்டான். 3 மாதம் கழிந்தது. வீட்டிற்கு கடிதம் வந்தது. எனக்கு வேலை கிடைத்துவிட்டது, விரைவில் வீட்டிற்கு வருகிறேன், கவலை வேண்டாம் என்று அதில் எழுதியிருந்தான். வேறொருவன், அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாம் உள்ளன, எதற்கும் குறைவே இல்லை, ஆனாலும் அவனுக்கு எதிலும் திருப்தி இல்லை, இறைவனுக்காக தனிமையில் அழுகிறான். இதுதான் உண்மையான வைராக்கியம். கபடத்தனம் எப்போதும் நல்லதல்ல. கபட வேடம் நல்லதல்ல. வேடத்திற்கேற்ற மனம் இல்லையென்றால் நாளடைவில் சர்வநாசம்தான் ஏற்படுகிறது. பொய் பேசுவதாலும் கபடத்தனமாக நடந்து கொள்வதாலும் நாளடைவில் பயம் போய்விடுகிறது. அதைவிட வெள்ளை உடை அணிவது மேல். மனத்தில் பற்று உள்ளது, அவ்வப்போது வீழ்ச்சியும் ஏற்படுகிறது. வெளியில் காவியுடை மிகவும் பயங்கரம். சொல்லப்போனால் நல்லவர்கள் நடிப்பில் கூட பொய் சொல்வதோ கபடச் செயல்களை செய்வதோ சரியல்ல. நவபிருந்தாவனம் என்ற நாடகத்தை பார்க்க கேசவருடைய இடத்திற்கு போயிருந்தேன். ஒருவன் கிராஸ் என்று ஒன்றை கொண்டு வந்தான். மற்றொருவன் அதன் மீது நீரை தெளித்தான். அதை சாந்தி ஜலம் என்றார்கள். இன்னொருவன் குடிகாரன் வேடம் போட்டுக்கொண்டு தள்ளாடி நடந்து வந்தான். பிரம்ம சமாஜ பக்தர் கூறினார், அவர் கூபாபு. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பக்தன் அத்தகைய பாத்திரங்களில் நடிப்பது நல்லதல்ல. இத்தகைய விஷயங்களில் மனத்தை நீண்ட நேரம் வைத்திருப்பது அபாயம். வெண்ணானிடம் கொடுத்துள்ள துணியை போன்றது மனம். அவன் அதை எந்த நிறத்தில் தோய்த்தெடுக்கிறானோ அந்த நிறத்தை அது பெறுகிறது. கபட எண்ணங்களில் மனத்தை நீண்ட நேரம் வைத்திருந்தால் அதில் கபட கரை படிந்து விடுகிறது. மற்றொரு நாள் நிமாய் சந்நியாசம் பார்க்க கேசவருடைய வீட்டிற்கு போயிருந்தேன். கேசவரை முகஸ்துதி செய்யும் சீடர்கள் சிலர் சேர்ந்து அந்த நாடகத்தை கெடுத்துவிட்டனர். கேசவரை கலியுகத்தின் சைத்தன்ய தேவர் நீங்கள் என்று ஒருவன் சொன்னான். கேசவர் அதை கேட்டு சிரித்துக்கொண்டே முகத்தை என் பக்கம் திருப்பி என்னை பார்த்து, அப்படியானால் இவர் யார் என்று கேட்டார். அதற்கு நான், உங்கள் தாசனுக்கும் தாசன், கால் தூசிக்கும் தூசி என்று சொன்னேன். கேசவருக்கு பெயர் புகழ் இவற்றில் ஆசை இருந்தது.
அமிர்தரையும் திரைலோக்கியரையும் பார்த்துக் கூறினார். நரேந்திரன், ராக்கால் கீக்கால், இந்த பையன்கள் நித்திய சித்தர்கள். இவர்கள் பிறவிதோறும் இறைவனின் பக்தர்களாகவே இருப்பார்கள். சாதாரண மக்கள் சாதனைகள் பல செய்து சிறிது பக்தியை பெறுகின்றனர். இவர்களோ பிறப்பிலிருந்தே இறைவனை நேசிக்கின்றனர். பூமியை பிளந்து தோன்றுகின்ற சுயம்புலிங்கம் போன்றவர்கள் இவர்கள். மனிதன் உருவாக்கிய சிவலிங்கம் அல்ல. நித்திய சித்தர்கள் ஒரு தனி வகுப்பினர். எல்லா பறவைகளும் வளைந்த அலகை பெற்றிருப்பதில்லை. இவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் பற்றுக்கொள்வதில்லை, பிரகலாதனைப் போல். சாதாரண மனிதர்கள் சாதனை செய்கின்றனர், இறைவனிடம் பக்தி கொள்கின்றனர். அதே வேளையில் வாழ்க்கையிலும் பற்று வைக்கின்றனர். காமினி காஞ்சனத்தில் மூழ்குகின்றனர். ஈ பூவில் அமர்கிறது, இனிப்பு பண்டத்தில் அமர்கிறது, மலத்திலும் உட்கார்கிறது. அதுபோல் எல்லோரும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். நித்திய சித்தர்கள் தேனீக்களைப் போன்றவர்கள். அவை பூவில் மட்டுமே அமர்ந்து மதுவருந்தும். நித்திய சித்தர்கள் ஹரிரசத்தை மட்டுமே பருகுகின்றனர். அவர்கள் உலகியல் இன்பம் இருக்கும் திசையில் கூட போக மாட்டார்கள். இவர்களுடைய பக்தி சாதனைகள் செய்வதன் மூலம் கிடைக்கும் பக்தி அல்ல. இவ்வளவு ஜபம் செய்ய வேண்டும், இவ்வளவு தியானம் செய்ய வேண்டும், இவ்வாறு பூஜை செய்ய வேண்டும், இதெல்லாம் விதிகளுக்குட்பட்ட பக்தி. வயலில் பயிர் வளர்ந்திருக்கும்போது வயலை கடக்க வேண்டுமானால் வரப்பு வழியாகச் சுற்றிச் செல்ல வேண்டும். அருகிலுள்ள கிராமத்திற்கு போவதற்கு வளைந்தோடும் நதி வழியாக படகில் சுற்றி வளைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். இவை போன்றது இந்த பக்தி. ராகபக்தி, பிரேமபக்தி உண்டாகுமானால், இறைவனை உறவினரைப் போல் கருதி நேசிக்க முடியுமானால் எந்த விதிமுறைகளும் வேண்டியதில்லை. அறுவடை முடிந்த வயலில் குறுக்காக இறங்கிப் போவது போன்றது அது. வரப்பு வழியாக போக வேண்டியதில்லை, நேராக போய்விடலாம். வெள்ளம் வரும்போது நதியின் வழியாகச் சுற்றி வளைத்துச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அப்போது வயலிலெல்லாம் மூங்கிலளவு நீர் தேங்கி நிற்கும். அதில் படகை நேராகச் செலுத்திச் சென்று விடலாம். இந்த ராகபக்தி, அனுராகம், அந்து ஏற்படாவிட்டால் இறை அனுபூதி கிடைப்பதில்லை. அமிர்தர் கேட்டார், சுவாமி, சமாதி நிலையில் உங்களுக்கு எத்தகைய உணர்வு இருக்கும்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், குழவியை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கின்ற புழு கடைசியில் குழவியாகவே மாறிவிடுகிறது என்பதை நீ கேட்டதில்லையா? குடத்தில் அடைபட்ட மீனை கங்கையில் விட்டால் எப்படியோ அதுபோல்தான் சமாதியில் என் நிலையும். அமிர்தர் கேட்டார், நான் உணர்வு கொஞ்சம் கூட இருப்பதில்லையா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், எனக்கு பொதுவாக சிறிது நான் உணர்வு இருக்கும். பொன் கட்டியை சாணைக்கல்லில் எவ்வளவுதான் உரைத்தாலும் சிறு துணுக்கு எஞ்சியிருக்கவே செய்யும். பெருநெருப்பும் அதன் ஒரு பொறியும் போல். புற உணர்வு மறைந்து விடுகிறது. ஆனால் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக சிறிது நான் உணர்வை விட்டு வைக்கிறார் இறைவன். நான் நீ உணர்வுகள் இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும். சில வேளைகளில் இந்த சிறிய நான் உணர்வையும் அவர் நீக்கிவிடுகிறார். அந்த நிலைக்கு ஜடசமாதி அல்லது நிர்விகல்ப சமாதி என்று பெயர். அந்த நிலையில் என்ன ஏற்படுகிறது என்பதை சொல்ல முடியாது. உப்பு பொம்மை கடலை இழக்க கடலில் இறங்கிய கதைதான். இறங்கியதும் கரைந்து விட்டது. அந்த நிலையில் கடல் எவ்வளவு ஆழம் என்ற செய்தியை மேலே வந்து யார் சொல்வது?